வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ். இப்போ பாருங்கள், ட்ரம்ப் வந்து 48 ஹவர்ஸ் டெட்லைன் கொடுத்துருக்காரு. ஈரான் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் பிளாக்கைடை எடுக்கணும், அப்படி இல்லைன்னா எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ஈரானை வந்து தகர்த்து எறியப்படும் அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்காரு. ஆயில் ரிஃபைனரி, இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ஸ், ஸோ எனிதிங் கேன் பி அ டார்கெட். இப்போ பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, அந்த நியூக்ளியர் சைட்டு பக்கத்தில் பாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ரேடியேஷன் லீக் இருக்குமான்னு ஒரு சஸ்பெக்ட், அது இருந்துச்சுன்னா எல்லா கல்ஃப் ஸ்டேட்டும் அஃபெக்ட் ஆகும். அண்டு பாருங்கள், இது இந்த வார் வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நார்மலாக வந்து இப்போ யூரோப் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தென் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அங்கே இப்போ இன்னியெல்லாம் தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமேல ஏன் வந்து அது பீஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படின்னா, த ரீசன் இஸ் த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் த்ரூஅவுட் யூரோப் எஸ்டாப்ளிஷ் பண்ணனால என்ன ஆச்சு, நீங்கள் நியூக்ளியர் பாம்ஸ் வச்சுருக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஈவன் ஒரு கன்வென்ஷனல் வார், தட் இஸ் ஒரு பாம் வந்து ஒரு நியூக்ளியர் சைட்டில் போட்டாலே போதும், அந்த என்டையர் பிளேஸு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே இருக்கவே முடியாது, லைஃபே இருக்க முடியாது, அந்த லெவலுக்கு போயிடும். செர்னோபில்ல பார்த்தோம் எப்படி அந்த சிட்டியே டெசர்ட்டட் ஆகிட்டு பீப்புளெலாம் அங்கேருந்து வெளிவந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள் இந்த வார். அண்டு ரெண்டு பேரும் அவங்க ஸ்டேட்டட் பொசிஷன்லேருந்து விலக மாட்டேங்கிறாங்க, எதர் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லாட்ட ஈரானாக இருக்கட்டும். ஏன்னா இது பேசிக்கலி ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ தானே. ஸோ அதுதான் இப்போ வந்து யார் முதல்ல வந்து நிறுத்துறது, பீஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. பட் எல்லா சஃபரிங்கை அனுபவிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா ஏஷியன் கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ வந்து இந்த கலாட்டாலையும் என்ன நடத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் 100% டேரிஃப் வந்து பேட்டன்டட் ஆர் பிராண்டட் ட்ரக்ஸ் மேலே ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்டு இது வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து இந்தியன் கம்பெனிஸ்க்கு பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு சில கம்பெனி, தட் இஸ் எஸ்பெஷலி ஒரே ஒரு கம்பெனி, தட் இஸ் சன் ஃபார்மா மட்டும் இதனால் பாதிக்கப்படலாம். பட் அதர்வைஸ் அதர் கம்பெனிஸ்லாம் இதனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து அமெரிக்காவுக்கு என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஜெனரிக்ஸ். நியர்லி 40% ஆஃப் ஜெனரிக்ஸ், அதாவது கன்சியூம்டு இன் அமெரிக்கா வந்து இந்தியன் கம்பெனிஸ் தான் சப்ளை பண்ணுறாங்க. யூ நேம் எனிதிங், எனி கம்பெனி, எதர் இட் இஸ் சிப்லா ஆர் டாக்டர் Reddy's Lab, Lupin, Aurobindo ஆர் Zydus, அண்ட் யூ நேம் எனி கம்பெனி, எல்லாருமே ஜென்ரிக்ஸ் தான் பேசிக்கலி ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு பட் சன்ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து த பிராண்டட் ஸ்பெஷாலிட்டி அஸ் வெல் அஸ் பேட்டர்ன் எல்லாமே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி 45% ரெவென்யூ வந்து இந்த கேட்டகரியிலேருந்து தான் வந்திருக்கு. அதனால் தே ஆர் நோ லாங்கர் என ஜென்ரிக் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. அதனால் மோர் அண்ட் மோர் வந்து அவங்க மோர் இன்டூ த ஸ்பெஷாலிட்டியாக இருக்கட்டும், பிராண்டட் இல்லாட்ட பேட்டன் ட்ரக்ஸில் என்டர் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இலுமியா, லெக்ஸெல்வி அப்படிங்கிற அந்த மாதிரி இது வந்து நிறைய சேல் ஆகிட்டுருக்கு என் அமெரிக்கா அப்படின்னு சொல்லணும். பட் வந்து அதனால் நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியுமா அப்படின்னா, இப்போதைக்கு கவலைப்பட வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கூட சில வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இந்த ஒரு இதுலேயும் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. அண்டு ஏன்னோ ஏன் அப்படின்னா பாருங்கள், இந்த ரூபா வந்து டிப்ரிஷியேட் ஆகிடுது. நியர்லி அபவுட் 40-45% ஆஃப் இந்தியாஸ் ப்ரொடக்ஷன் வந்து ஃபாரினுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. வித் ரூபா வந்து வீக்கன் ஆகிட்டே போகிறனால நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஃபார்மா கம்பெனிஸ்லாம் நல்லா ரெவென்யூ ஏர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவுட் ஆஃப் $60 பில்லியன் மார்க்கெட்டு இந்தியன் ஃபார்மாக்கு.
அதில் நியர்லி 45% எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. அதில் மேஜர் டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா USA அப்படின்னு சொல்லணும் நம்ம. பட் ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜென்ரிக்ஸ் அதுதான், அண்ட் அதனால் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. பட் இன்றைக்கி பேட்டன் ட்ரக்ஸுக்கு போட்டது நாளைக்கு ஜென்ரிக்ஸ் வராதா அப்படின்னு பார்த்திங்கன்னா வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன் அனதர் 1 years டைமில் இந்த ஜென்ரிக்ஸுக்கு கூட சம் கைண்ட் ஆஃப் ஹெவி டாக்ஸேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை பற்றி நம்ம ஜாஸ்தி கவலைப்பட வேணாம் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பை வேல்யூவில் எடுத்துட்டிங்கன்னா அமெரிக்காவில் வந்து சேல் பண்ணுற ட்ரக்ஸில் வந்து 90% பை வேல்யூ வந்து பேட்டன் பிராண்டட் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஒன்லி அபவுட் 10% பை வேல்யூ இஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் த வால்யூம் எடுத்திங்கன்னா த என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிக்சர். 90% பை வால்யூம் ஜென்ரிக்ஸு, 10% தான் பேட்டன் ட்ரக்ஸு. ஸோ அதனால் நான் நினைக்கிறேன் இந்த ட்ரம்ப் ஏன் சூஸ் பண்ணார் அப்படின்னா, சரி பேட்டன் ட்ரக்ஸில் தான் வேல்யூ ஜாஸ்தி, ஸோ அதை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து தி ஜென்ரிக்ஸ் ட்ரக்ஸை இப்போதைக்கு தொட வேணாம். ஏன் அப்படின்னா அதுதான் நிறைய பேர் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது சீப்பாகவும் அவைலபிளாக இருக்குது. அதை வந்து நம்ம ஏதாவது டேக்ஸ் பண்ணோம்னா தென் வந்து அந்த ப்ரைஸும் ரொம்ப ஹை ஆகிடும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இப்போதைக்கு பேட்டர்னை ட்ரை பண்ணியிருக்காரு, அண்ட் மேபி அது ஜென்ரிக்ஸுக்கு லேட்டராக வரலாம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். பட் ஆனால் ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது ஒன்றும் அப்படி எல்லாத்துக்குமே அப்படி இம்போஸ் பண்ணல. என்ன அந்த ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, 100% டேரிஃப் ஆன் பேட்டன் ட்ரக்ஸ் நாட் மேனுஃபேக்சர்டு இன் US. அதனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் இந்த கம்பெனிஸ்லாம் மேனுஃபேக்சரிங் ஆரம்பித்து அங்கேயே செல் பண்ணுறது ரெடியாக இருந்தால் இந்த டேரிஃப் அவங்களுக்கு வராது. ஸோ அதுதான் இது. ஸோ அமெரிக்கன் கான்டினென்ட்டில் அமெரிக்காவில் வந்து இந்த ட்ரக் மேனுஃபேக்சர்ஸ் போய் அவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் கேவியேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். அண்டு ஆனால் சன்ஃபார்மாவுக்கு இதில் ஒரு இது இருக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. அண்டு ஒன் மோர் திங், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம். என்ன அப்படின்னா, சரி இப்போ தான் ட்ரம்ப் டேரிஃபை பற்றி சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க, நீ இப்போ ட்ரம்ப்புக்கு இல்லாட்ட பிரசிடெண்ட்டுக்கு இந்த பவரே இல்லை, அந்த எமர்ஜென்சி பவரை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, இவர் எப்படி திடீர்ந்தாப்பில் இன்னொரு 100% டேரிஃப் இவர் விதிக்கிறாரு அப்படிங்கிற நமக்கு கொஸ்டின் எல்லாம் வரும். அது வேலிடான கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரசிடெண்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து கரெக்டான லாவை சூஸ் பண்ணி இம்போஸ் பண்ணோம், அதுதான் இங்கே கொஸ்டின். அதனால் அந்த லாலாம் யார் பாஸ் பண்ணியிருக்கான காங்கிரஸ். அதில் காங்கிரஸ் பாஸ் பண்ண எனி லாவை யூஸ் பண்ணி இவர் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ணால் அது செல்லுபடி ஆகும், அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதனால் இவர் வந்து எக்ஸீட் பண்ண முடியாது அந்த பவரை. அந்த வித்தின் தட் லாக்குள்ளே இருந்துச்சுன்னா அவர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் சொல்லும். அதுதான் லா ஆஃப் தி அமெரிக்கன் கண்ட்ரி ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். அதனால் பிரசிடெண்ட்டுக்கு பவர் இருக்குது, அவர் எக்ஸிஸ்டிங் லாவை யூஸ் பண்ணி அவர் இம்போஸ் பண்ணலாம், அதுதான் இவருடைய லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இவர் வந்து முதல்ல எமர்ஜென்சி பவரை யூஸ் பண்ண முடியாது அவர். ஸோ அதை தான் ஸ்டக் டவுன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதர்லாம் இருக்குது, என்னென்னா செக்யூரிட்டி ஆஃப் USA இல்லாட்ட ட்ரேடு ஆக்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை இம்போஸ் பண்ணி தான் இவர் டேக்ஸ் இது பண்ண போகிறாரு. பட் ஆனால் அதுக்கெல்லாம் இவர் வந்து காங்கிரஸில் போய் அப்ரூவலும் வாங்கிட்டு வரணும், அண்டு பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே அவர் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்ட்டு. அண்டு மொரோவர் இவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காலேயே இது மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படிங்கிற அந்த இதை எடுத்துகிட்டு போகிறதுனால அங்கே வந்து பெரிய லெவலுக்கு அப்போசிஷன் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். காங்கிரஸ் கூட இதை ஈஸியாக அப்ரூவ் பண்ணதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் எனிகோ இந்த ஆக்டும் சுப்ரீம் கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு லோவர் கோர்ட்ஸு, அப்புறமேல் கடைசியில் சுப்ரீம் கோர்ட் போய் சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் இந்த எண்ட் டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து அமெரிக்காவில் போய் எல்லாமே விற்று
அண்டு அது ஒரு பெரிய மார்க்கெட்டாக கன்சம்ஷன் சென்டராக இனிமேல் கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு தான் இந்த மாதிரி ஆக்ஷன்லாம் நமக்கு காமிக்குது ஆர் சொல்ல வருது அப்படின்னு கூட சொல்லிடலாம் நம்ம. ஆனால் ட்ரம்ப் வந்து சைடில் இருந்து பாருங்களேன், ஏன் இந்த மாதிரி அவர் வந்து இம்போஸ் பண்ணார் 100% டேக்ஸ். இப்போ வந்து நம்ம பாப்புலராக இருக்கிற ட்ரக்கு அந்த செமக்ளூடைன்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த ஒசாம்பிக் ஆர் அந்த ட்ரேட்மார்க்கில் இருக்கு பாருங்கள், அந்த விகோவி அந்த மாதிரி ட்ரக்லாம் இப்போ யூரோப்பில் வந்து $1 விற்கிறாங்கன்னா அதே இது $10 விற்கிறாங்க இன் அமெரிக்கா. அப்போ நேச்சுரலி அந்த ட்ரக் ப்ரைஸஸ் ரொம்ப ஹையாக இருக்குது இன் யூஎஸ். அதனால் எந்த பிரசிடெண்ட் ஆர் த லீடர் வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்க துடிப்பாங்க. அண்ட் இவர் துணிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த ட்ரக் ப்ரைஸ் எஸ்பெஷலி அந்த பேட்டர்ன் சைடில் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த மேனுஃபேக்சர்ஸ் தான் இதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு சொல்வேன். அண்ட் அங்கே வந்து சிஸ்டம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். நானும் நிறைய வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த அமெரிக்கன் ட்ரக் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து டாமினேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசி மேனேஜர்ஸ்ன்னு இருப்பாங்க. அவங்க ஒரு 4 of them இருக்காங்க. அவங்க தான் இந்த என்டையர் யூஎஸ் மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. அவங்க மூலமாக தான் எல்லா மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ட்ரக்கும் நெகோஷியேட் பண்ணும் ப்ரைஸை. அவங்க இன்டர்ன் வந்து தி கெட் அ கமிஷன் அண்டு ஆர் டிஸ்கவுண்ட் சொல்லலாம். அவங்க தான் செல் இட் டு இன்சூரன்ஸ் கம்பெனி இல்லாட்டா ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இதனால கூட சொல்லலாம் நம்ம வந்து இந்த ப்ரைஸஸ் ஆர் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேனுஃபேக்சர் கெட்ஸ் அ ரா டீல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் வேறு யாரோ ஒருத்தர் இவங்களுடைய எஃபர்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு, அவங்க சம்பாரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பீப்புள் யார் அல்டிமேட் கன்சியூமர் அந்த பேமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க வந்து சஃபரிங் இதனால் அப்படின்னு சொல்லலாம். அண்டு எனியோ அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன் யூஎஸில் இருக்குது. இட் இஸ் நாட் ஒன்லி த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ட்ரைங் டு எக்ஸ்ப்ளாய்ட் சொல்லிட முடியாது, பட் ஆல்சோ த அதர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம். அண்டு எனியோ இதெல்லாம் அவேக்கனிங் கால் யாருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஜெனரிக்ஸ் அலோன் மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு ஒரே ஒரு கண்ட்ரியை மட்டும் ஹியூஜாக டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அண்டு அதனால் நம்ம வந்து நிறைய பேட்டன் ட்ரக்ஸு டெஃபினட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இப்போ நிறைய கம்பெனிஸ் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் பார்த்திங்கன்னா இந்த ஜைடஸ், கிளென்மார்க், தென் சன் ஃபார்மா, இவங்களாம் நிறைய பேட்டன்ட் ஏரியாவில் என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன் வேரியஸ் ஃபேஸஸில் இருக்குது. அண்டு அதனால் இவங்கெல்லாம் வந்து சூனர் ஆர் லேட்டர் இந்த பேட்டன் ட்ரக்ஸ்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நிறைய. அண்டு அதே சமயத்தில் இந்த சிடிஎம்ஓ பிளேயர்ஸு இந்த இதில் வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களாம் வந்து இன்னோவேட்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறனால, அது வந்து மோர் ஆஃப் அ கான்ட்ராக்ட் லேபர்னால, அண்ட் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் மித்த கண்ட்ரியில் இல்லாதனாலையும் அந்த சிடிஎம்ஓ பிளேயர்ஸு இந்த டேரிஃப் வாரில் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அதனால் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி இந்த ஈரான் இஸ்ரேல் வார் அது டைம் முடிவுக்கு வந்த உடனே அண்டு மேபி அந்த டேரிஃப் ஃபார் ஜென்ரிக்ஸுக்கும் அவர் ரீவிசிட் பண்ணலாம். அண்டு ரீவிசிட் பண்ணி மேபி அதுக்கு கூட ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒன் திங் டு ரிமெம்பர், இப்போ வந்து ட்ரம்ப் இருக்கிறனால தான் இது நடக்குதுன்னு நம்ம வந்து எப்பொழுதும் நினைக்க வேண்டியதில்லை. அண்டு ட்ரம்ப்பு போய் வேற ஒருத்தர் வந்தால் கூட இந்த பாலிசியெல்லாம் ரிவர்ஸ் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா இவங்க தான் த பிகினிங் ஆஃப் எண்ட் ஆஃப் அமெரிக்கா ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால அவங்கள ஃபைனான்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுடைய கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பேர்டனும் ரெண்டுமே ரியல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. மோர் தென் 50-60% ஆஃப் த பட்ஜெட்டை அதுக்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனாலேயே நம்ம சொல்லிடலாம் கிளியராக, இந்த நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தால் கூட இந்த ஒயிட் ஹவுஸு அவங்க வந்து ட்ரம்ப்போட பாலிசியை கண்டினியூ தான் பண்ணுவாங்க. அதனால் இப்போ வந்து த ஆர்டர் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அண்டு கோஆப்ரேஷன் பிட்வீன் நேஷன்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுத்து. ஒவ்வொரு கண்ட்ரியும்
அவங்களே செல்ஃப் ரிலையன்ஸை நோக்கி தான் போய் ஆகணும். இது வந்து ஃபார்மா மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ்லேயும் அப்படி தான், அண்ட் அதர் செமிகண்டக்டர் ஏரியாலையும் அப்படி தான், தென் வந்து டெக்ஸ்டைல்ஸ், அது மாதிரி எந்த செக்டார் எடுத்தாலும் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க சப்ளை செயினை அவங்களே உருவாக்க வேண்டும். அதுவும் வந்து ஹையராக காஸ்ட் இருந்தால் கூட அண்ட் ஸ்டில் அவங்க வந்து அவங்களோட சப்ளை செயினை அவங்க கண்ட்ரியிலே எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் அவங்களுடைய எக்கானமியும் க்ரோ ஆகும். அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து நமக்கு உணர்த்துது அப்படின்னு கூட நான் சொல்வேன். இது வந்து போக போக இது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் இல்லையா, இது வந்து எந்த வித சான்சஸும் கிடையாது குறையிறதுக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இந்த வீடியோவில் வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஃபார் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ட்டு. அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.